ஸோ மழையிலேருந்து ஒரு வேலை தப்பிச்சா வச்சுங்க. மழை பின்னாடியே கூப்பிட்டு வந்துருக்கேன். அப்படியே மழையில ட்ரெஸ்ஸில் ஊறிடுச்சு. ஷூ பேண்ட்டு எல்லாம் அந்த ஒரு 5 செகண்ட் டக்குன்னு எல்லாமே ஊறி போயிடுச்சு. க்ளவுஸ் எல்லாமே ஈரமாக இருக்குது. இப்போ ஆக்சுவலாக ரெய்னி ஜாக்கெட்லாம் போட்டு வந்தேன். மழை வெயில் அடிச்சுன்னு சொல்லிட்டு கழட்டினா கரெக்டாக மறுபடியும் வந்தீங்கன்னா அங்கே பின்னாடி இருக்கிற மேலே அப்படியே ஃப்ரெண்டை தள்ளிட்டு வருது. எப்படியோ மழையை தாண்டி ஓடி போயிடணும். இல்லை அப்படின்னா மறுபடியும் ஜாக்கெட் போடுறது ரொம்ப கஷ்டமான வேலை தான் போல. ஐயோ கழட்டி மாட்டேன். இதே என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு பழகிரும். ஓகே, கூகுள் மேப் என்னடா புதுசாக பிரச்சனை ஆயிடுச்சு. ஓகே இருக்கு. இதே மேலே கீழே வருது. போட ஓகே. காற்று வேறு ஹெவியாக அடிக்குது. சீரியஸாக வண்டி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது ஓட்டுறதுக்கு. ஆக்சுவலாக ஹிமாலயன் BS4 எனக்கு கிடச்ச ஒரு வாரம் ஆக்சுவலாக ஓப்பனாக சொன்னால். என்னென்னா நிறைய பேர் வண்டி பார்த்துட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் சர்வீஸ் சென்டர் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை வந்து கிடையாது. பெரிய சொல்லனா O2 சென்டர் தாங்க. 4500-600 சம்திங் வருது ஆன்லைனில். ஐ மீன் ஸ்பேரு வாங்கி நம்மளே கழட்டி மாட்டிக்கலாம், நம்மளே ரீசெட்டும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்தினால ஓகே. அப்பப்போ பின்னாடி பேக் வேறு செக் பண்ண வேண்டிய மைண்ட் செட்டாக இருக்கேன். அந்த ஒரு மைண்ட் அந்த ஃப்ரீ ஆக மாட்டேங்குது. பின்னாடி பேக் இருக்கா பாருங்கிற மாதிரியே ஒரு சப்கான்ஷியஸில் ஒரு அலர்ட் வந்துட்டே இருக்கு. ஓகே, ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்கு. க்ளவுஸ் எல்லாம் ஈரமாக இருக்கு. ஸோ அப்படியே அதனால தான் ஓகே. இப்படி ஐயோ கிளைமேட் ஓகே தான். பொள்ளாச்சி வந்துட்டோமா? எஸ், பொள்ளாச்சிக்கு வந்துட்டோங்க. இதான் பொள்ளாச்சி. பின்னாடி பால் பச்சை கலர்ல ஒரு கொடி பறக்குது பாத்தீங்களா? அதே என்னோட பேக்கோட ரெயின் ஜாக்கெட் செமையா இருக்கு. காத்து கட்டி பரபரப்பு பறக்குது, நல்லா இருக்கு. என் கொடி பறக்குதா? பறக்குது. ஃபர்ஸ்ட் சோலோ ட்ரிப்புங்க. கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் இருக்கேன். எக்ஸைட்டட், ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லலாம், இல்லை த்ரில்லிங்காக இருக்குன்னு சொல்லலாம். த்ரில்லிங்க்கு தமிழ் என்ன? சுறுசுறுப்பாக்குறதா? அது வந்து இண்டிகேட்டர் போட்டு இங்கே இல்லையா? ஓகே, இது என் தப்பு தான். நான் இது கூகுள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஐயோ, கையெல்லாம் ஜில்லுன்னு இருக்கு, ஈரமாக இருக்கு. ஓகே, கரெக்டான பாதையில் தான் போய்கொண்டு இருக்கோம்.
என் வண்டியோட சவுண்ட் நோட்டு எப்பவுமே செமையாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்லோ ஓட்டி பழகினதே கிடையாது. அப்படியே அந்த ஒரு எல்லா கீர்லேயும் மேக்ஸிமம் த்ராட்டில் கொடுத்து ஓட்டி அது ஒரு ஃபுல் ஃபார்ம் ஒரு வெறியாக தான் இருக்குது என் வண்டியும். அதனால தான் கொஞ்சம் என்ன இன்ஜினில் கொஞ்சம் அந்த வைப்ரேஷன் மட்டும் இருந்துச்சு. ஓகே, இங்கே கொஞ்சம் பார்த்து தான் போகணும், ஏன்னா நிறையா ரவுண்டான வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் ரவுண்டான இருக்காதுன்னு நம்புகிறேன். அண்ணா வழியை விட்ருங்கண்ணா, போயிடுவேண்ணா. தேங்க்யூ. அப்பா வெயில் அடிக்குது. இப்போதான் கொஞ்சம் குஷியாக இருக்குது. பக்குன்னு இருந்துச்சு, எப்படா மழை வருங்கிற ஒரு மாதிரி பயத்தில் இருந்தேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்கேன் மழை வராதுன்னு. நான் மேகத்தை பாருங்கள், அப்படியே கொஞ்சம் ஒயிட்டாக அப்படியே பல அப்படியே ஷைனிங்காக இருக்குது. இப்போ ஷைனிங்காக தான் இருக்குது. ஆனால் நான் வீடியோ வந்து எடிட் பண்ணி போடும்போது பாருங்கள், அப்படியே அதோட கிளாரிட்டி கம்மியாயிரும். கிளாரிட்டி நல்லா போடணும்னு ஆசையாக தான் இருக்குது. என்ன அப்லோடு பண்ணும்போது ஒரு 10 ஜிபிங்கும் போது மண்டை காஞ்சிருது. எங்கள் வீட்டில் வேறு பழனி கோயிலுக்கு போங்கிறாங்க. இங்கே டைம் ஆயிடுச்சு. ஸோ பழனி கோயிலுக்கு இப்போ போக மாட்டேன். ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து ரொம்ப நாள் சொல்லியிருக்காங்க, பழனி போடான்னு. எங்கள் அம்மா கனவுல வேறு சாமி கனவு வந்திருக்காங்க. எங்கள் அம்மா கனவுலேயும் எங்கள் அக்கா கனவு வந்திருக்காங்களாம்மா. கோயிலுக்கு போக சொல்லி எங்கிட்ட சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போதைக்கு நான் கோயிலுக்கு போக மாட்டேன். இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போக வேண்டியதான். ஸோ ட்ரிப்பு என்ன பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 4 நாள் ஃபஸ்ட்டு 4 நாள் கிடையாது, 3 நாள் பார்த்தீங்கன்னா இங்கே கொடைக்கானலில் இருப்போம். அகைன் அடுத்து 3 நாள் பார்த்தீங்கன்னா மூணார் போகலான்னு ஒரு பிளான் இருக்குது. அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு தெரியல. இங்கே இப்படி மழை பெய்யுதுன்னா 3 நாள் பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. எப்போ மழை பெய்யும், எப்போ வந்து மழை இருக்காதுன்னு ஒரு இது ஜட்ஜ் பண்ணவே முடியாது. என்ன ஒரு சின்ன சவுண்ட் கேட்டாலும் பின்னாடி பேக் இருக்கான்னு தான் பார்க்குறேன். அந்தளவுக்கு பயமாக இருக்கு. பழனி பக்கம் வந்துட்டோம். எங்கே பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்டி ஸ்கூல் பக்கத்தில். ஹாய் கம். என்னடா புரியல ஹாரன் சேனலா? என்னமோ பார்க்க சந்தோஷமாக தான் இருக்கு. டிடிஎஃப் கிடையாது, டிடிஎஃப் இல்லை. ஓ காட், எல்லாரும் டிடிஎஃப் ஃபேன் தான். சாம அந்த பையன் ஆக்சுவலாக வந்துட்டு கை காமிச்சான், டாட்டா காமிச்சான். நீங்கள் யாருன்னு கேட்டான். நான் எனக்கு சத்தியமாக புரியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னென்னா டக்குன்னு பஸ்லேருந்து சைடில் ஜன்னல் வரைக்கும் கேட்டான். அதெல்லாம் ஒரு ரெஸ்பான்ஸு. டக்குன்னு வந்துட்டு என்னென்னா நீங்கள் டிடிஎஃப் அப்படின்னா இல்லைடா, அப்போ நீங்கள் வந்து உங்கள் முகத்தை நல்லா காட்டுங்கண்ணா. சரி ஓகே, நான் காட்டிருக்கலாம். சரி ஓகே விடுங்க, சரி வந்துட்டேன். ஏன்னா பஸ்ஸில் அவங்க டீச்சர்ஸ்லாம் இருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு வாலண்டரி அவனை வந்து
அதாவது கேள்வி கேட்பாங்க. அதனால் ஓகே ஃபைன் சொல்லிட்டு நான் அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கோம். ஓகே, இந்த சீன்ஸ் எல்லாம் செமையாக இருக்குது. ஆக்சுவலி ரோடு கொஞ்சம் ஒரு சிங்கிள் வே ரோடு வேறு, ஒன் வே ரோடு மாதிரி. அதனால் என்னென்னா ஃபாஸ்ட்டாக போக முடியல, அப்படியே ஸ்லோவாக போயிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி செக்இன் பண்ணுறது தான் 12 தான். இப்போ மணி ஆல்மோஸ்ட் 9:45 தான் ஆச்சு. பசிக்குது, அதுக்கு முன்னாடி முதல்ல சுச்சு போகணும். சரி, அதான் நான் என்னன்னா சரி கொடைக்கானல் அந்த ஹில்ஸ் கீழே ஏதாவது கடை இருக்கு. ஓகே, கொடைக்கானல் ஏதாவது ஹில்ஸுக்கு முன்னாடி ஏதாவது கடை இருக்கும், அங்கே போய் சாப்பிடலாம் பார்த்துருக்கேன். ஆஹா அட்டே சீரியஸாக சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் ரொம்ப சும்மா பச்சை பச்சைன்னு பார்த்து, ஐ மீன் க்ரீனிஷான பிளேஸ்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வீட்லேயே சும்மா வெட்டியாக இருக்குமா. கோயில் இருக்கு. இந்த வியூவை பார்த்தா எனக்கு அந்த கோபிச்செட்டிப்பாளையம் தான் ஞாபகம் வருது. எங்கள் ஊர் கோபிச்செட்டிப்பாளையம் மாதிரி தான் இருக்குது. அப்படியே தோட்டங்களாக இருக்கும், வாய்க்கால் பார்த்தா தோட்டமாக இருக்கும், செமையாக இருக்கும். டிடிஎஃப் ஃபேன் செம, எல்லாருமே டிடிஎஃப் ஃபேன் கேட்கும்போது அப்படியே நமக்கு நல்லா இருக்கு. நான் டிடிஎஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்த பையன். அதே மாதிரி செரி ப்ரோ அப்படி தான். ஆனால் அவருக்கு வந்து ரெஸ்பான்ஸ், செரி ப்ரோக்கு வந்து என்னென்னா 90s கிட்ஸ் மாதிரி அவர் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக முன்னேறாரு. டிடிஎஃப் பார்த்தீங்கன்னா 20s கிட்ஸ் மாதிரி சல்லுன்னு மேலே போயிட்டார். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்துட்டு ரெண்டு பேருமே ஒரு ரெண்டு பேருக்குமே எனக்கு ஒரு பெரிய ஒரு ஃபேன்ஸ் பேஸ் இருக்குது. பெரிய நானும் அவங்க ஃபேன் தான். ஃபஸ்ட்டு நான் செரி ப்ரோ வ்ளாக்ஸ் பார்த்து தான், நான் செரி ப்ரோட வ்ளாக்ஸ் பார்த்து தான் வந்துட்டு நான் வந்து ஒரு ஃபேனாகவே மாறினேன். MotoVlog வந்து முதல்ல வந்து ஃபாரினோட பார்த்துருந்தேன். ஆஹா இது செம்மையாக இருக்குது. ஃபாரினோட தான் நிறைய வீடியோ பார்த்துருந்தேன். நம்ம ஊரில் இந்த மாதிரிலாம் இருக்காதுன்னு நினச்சேன். தற்செயலாக பார்க்கும்போது தான் ஃபஸ்ட்டு செரி வீடியோ பார்த்திங்கன்னா இவரோடது. ஐ மீன் அந்த காலேஜ் வந்து லடாக் போவார் அந்த சீரியஸு. அப்போ தான் இந்த லடாக்னு ஒரு ஊரே எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிடிஎஃப் இப்போ 2 வருஷம் மட்டும் தான் வந்து க்ரோத் ஆனார். சல்லுன்னு க்ரோத் ஆனார் 20s கிட்ஸில். அப்படியே பட்டப்படன்னு பட்டாசு மாதிரி அப்படியே முன்னேட்டு. நான் டிடிஎஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாரு. என்ன ரீசன்னா, கஷ்டப்பட்டு ஒரு ஸ்டேஜில் ஒரு பொசிஷனில் போய் நிற்கிறாங்க. இந்த மீடியாக்காரங்க இருக்காங்களே, அவங்க தான் என்னென்னா கண்டென்ட்டுக்காகவே வந்துட்டு ரொம்ப அப்யூஸ் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இல்லை சில விஷயத்த வந்து அனலைஸ் பண்ணி போட்டால் நானே ஓகே. சில ஸ்பீடாக போனதை பற்றி நான் பேச கிடையாது. இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா ஒரு காரில் போய் ஒருத்தரை கொண்டு விட்டார். ஆக்சுவலி எனக்கு என்ன, என் ஃப்ரெண்டு சொன்னான் ஆக்சிடென்ட். என் ஃப்ரெண்டு எனக்கு என்ன சொன்னான், டிடிஎஃப் வந்து ஒருத்தர் வந்து கார் அடிச்சு தூக்கிட்டாங்களாம்னா அது ஆள் செத்து போயிட்டான்னு சொல்லி என் ஃப்ரெண்டு சொன்னான். நான் டக்குன்னு போய் சேனலில் பார்த்தா காரில் மோதி விபத்து, மதுபோதையில் டிடிஎஃப், ஆட்டோவில் தப்பிக்க சென்ற டிடிஎஃப் அப்படின்னு பார்த்தா எனக்கு என்னடான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அடுத்த நாள் ஒரு வீடியோ வந்துச்சு பாருங்க, பங்கமான வீடியோ. எப்படின்னா டிடிஎஃப் வந்து கரெக்டாக ஒரு வீடியோ எடுத்து போகிறாரு. நல்ல வேலை அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தார், ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் எல்லா சேனலும் ஆஃப் ஆகிட்டாங்க. ஆனால் அந்த சேனல் எதுவுமே வந்து சாரி கேட்கவே இல்லை. தம்பி நாங்கள் பண்ணது தப்புன்னு சொல்லி சாரியாக கேட்க, ஆக்சுவலாக போட்ட நியூஸ் வந்து தப்பு, அப்போ மன்னிப்பும் கேட்க மாட்டேங்கிறாங்க. எல்லாம் அது டிவி ப்ரொமோஷன்ஸ்க்காக தான். பட் இது தப்பான விஷயம். ஆக்சுவலாக நிறையா ஃபேக்கான நியூஸ் நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க. ஸோ அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் எங்கள் வீட்டிலலாம் முக்கால்வாசி நியூஸை பார்த்தா நம்புகிறாங்க. எந்த நியூஸாக பார்க்குறாங்க. அப்போ டிடிஎஃப் தப்பானவன்னு சொல்லி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணும்போது எங்கள் வீட்டில் தப்பானவன்னு நினைக்கிறாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது, எங்கள் அம்மாட்ட யூடியூப் சேனல் எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வாங்கி கொடுத்து அவங்களையும் வந்து யூடியூப் சேனல் நீங்களும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் சொல்லி எங்களுக்கு காட்டுறோம். ஸோ அவங்களுக்கு இப்படி தான் நாங்கள் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறதா இருக்குது. ஸோ நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே வந்துட்டு சில விஷயத்த திருத்திக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஒரு விஷயத்த வந்து ரிசர்ச் பண்ணாமல் போடாதீங்க ப்ளீஸ். நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. இருந்தாலும் காமன் பர்சனாக பார்த்தீங்கன்னா தப்பான விஷயத்து தப்புன்னு நான் என்னால் கேட்க முடியும் நம்புகிறேன். மதுரை, ஐயோ தப்பான ரூட்டில் போயிட்டோமா, ஐயோ பேசிலே தப்பான ரூட்டில் போயிட்டேனே.
ரைட்டு. இப்படி நம்ம மேலே தான் போய் காஃபி டீலாம் குடிக்கணும் போல். சாப்பிட்றதே மேலே தான். பொறுமையாக போவோம். நமக்கு தான் அந்த கடை இருக்கும். ஐ எருமை. ஐய் மயில் மயில். கேமராவில் கேப்சர் ஆச்சான்னு தெரியல. ஆமாம் கேமரா ரெக்கார்ட் ஆகுது. ஓகே செக் போஸ்ட். என்னையா வெறிச்சோடி இருக்கு. டீ காஃபி. ஓகே ஒரு காஃபி குடிச்சாச்சு. உல்ஃப் ஸ்குவாட் நல்லா இருக்கு. உல்ஃப் பேக்னு வச்சுக்கலாம். உல்ஃப் பேக். அந்த அண்ணன் கடையில் போய் காஃபி குடிக்கும்போது நான் சாப்பிட என்னென்னாக்குன்னு கேட்டேன். தம்பி எங்களுக்கே சாப்பிட வழி இல்லாமல் இருக்குது தம்பி என்னாரு. அவங்க வீட்டில் இருக்கிற யாருக்கும் உடம்பு சரியில்லையாமா, அதனால் வந்துட்டு சாப்பாடு எதுவும் செய்யலை தம்பி, நாங்களே சாப்பிடவே இல்லைன்னாரு. அப்புறம் பையனுக்கு நாய் கடிச்சிச்சுன்னாரு. பையன் பார்க்க எல்கேஜி யூகேஜி படிக்கிற மாதிரி இருக்கான். ஆனால் பையன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஆமாம். அப்போ ரொம்ப ஒல்லியாக இருந்தான். அப்புறம் காஃபி குடிச்சிட்டு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கினேன். அப்படியே அரங்கையில் ஒரு 100 ரூபா கொடுத்துட்டேன். எப்படியோ நான் என்னால் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டில் கொடுக்க முடியல, பட் என்னால் 100 ரூபா கொடுக்க முடிஞ்சது. சரி ஓகே கொடுத்துட்டேன். இப்போ க்ளவுஸ் போடல, ஏன்னா சில்னஸ் வந்து என் கையில் ஃபீல் பண்ண ஆசைப்பட்றேன். அதனால அப்படியே ஜாலியாக போக வேண்டியதுதான். ஓகே ஃபஸ்ட்டு டர்ன்.